சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் பணிக்கான நேர்காணல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அரசு கல்லூரி ஆசிரியர் சங்கம் உட்பட பல்வேறு அமைப்புகளின் கடும் எதிர்ப்பை அடுத்து நேர்காணல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் பணிக்கான நேர்காணல் மார்ச் 1ஆம் தேதி நடக்க இருந்தது. மே மாதம் 19ஆம் தேதி பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் பதவிக்காலம் முடிவடைய உள்ள சூழலில் பெரியார் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் பணிக்கான நேர்காணல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் சங்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் பதிவாளர் நேர்காணல் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தன. துணைவேந்தரின் தன்னிச்சையான நடவடிக்கைக்கு தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் குமரேசன் இணைப்பில் இருக்கிறார். குமரேசன், பெரியார் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் பணிக்கான நேர்காணல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? நிச்சயமாக, அதாவது சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் அந்த பதிவாளர் பொறுப்பு என்பது கடந்த 6 ஆண்டு காலமாகவே ஒரு பொறுப்பு பணியாகவே இருந்து வந்தது. அதாவது பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடிய ஒருவர் அந்த பதிவாளர் ஒரு பொறுப்பு பதவியாகவே வகித்து வந்தார். இந்த நிலையில் தான் பதிவாளர் பதவிக்கு நேரடி நியமனம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்த வகையில் தான் வருகிற மார்ச் 1ஆம் தேதி அந்த பதிவாளருக்கான நேர்காணல் தேர்வு நடைபெறும் என பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஜெகநாதன் அறிவித்திருந்தார். இதற்கு பல்வேறு தரப்பிலும் கடும் எதிர்ப்பு நிலவியது. ஏனென்றால் எந்தவித விண்ணப்பமும் செய்யாமல் அவருக்கு ஆதரவாளரான விஸ்வநாதமூர்த்தி அவர்களை பதிவாளராக நியமிக்க வேண்டும் என்பதற்காக துணைவேந்தர் அவர்கள் முயற்சி செய்து வருகிறார். குறிப்பாக துணைவேந்தரின் பதவிக்காலம் என்பது மே 19ஆம் தேதியோடு முடிவடைய இருக்கிறது. அதுவும் இன்னும் இன்று 2.5 மாதம் தான் உள்ளது. ஆனால் அரசு விதிப்படி பதவி இறுதி காலம் முடிவதற்கு 3 மாத காலத்திற்குள் எந்த பணி நியமனமும் நேரடி பணி நியமனமும் இருக்கக்கூடாது என்ற விதி உள்ளது என்பதை சுட்டிக்காட்டி ஆசிரியர் சங்கங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தன. இந்த நிலையில்தான் மார்ச் 1ஆம் தேதி நடைபெற இருந்த அந்த பதிவாளருக்கான நேர்காணல் என்பது தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. துணைவேந்தரின் பதவிக்காலம் என்பது மே 19ஆம் தேதி, அதாவது இன்னும் 2.5 மாத காலமே உள்ளது. எனவே அவர் நேரடி பணி நியமனத்தை செய்யக்கூடாது என்ற ஒரு கடுமையான எதிர்ப்பு ஒரு உறவும், அதே போல தமிழக அரசு சார்பில் போதிய ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தினாலும் தற்போது இந்த பதிவாளருக்கான நேர்காணல் என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.